சேரன் மகாதேவி அருகே அரசு உதவித்தொகை பெற 17 வருடமாக போராடும் மாற்றுத்திறனாளி ஆசிரியை 2 மகள்களுடன் வாழ்க்கையில் போராடுகிறார். நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவி அருகே உள்ள பிராஞ்சேரி கிராமத்தை சேர்ந்தவர் சித்திரைகனி. மாற்றுத்திறனாளி இவர் தனது குடும்பத்தில் 12வது குழந்தையாக பிறந்தவர். கருவிலேயே தன்னை அழித்துவிட பெற்றோர் நினைத்ததால் தான் மாற்றுத்திறனாளியாக பிறந்ததாக அவர் வேதனையுடன் கூறுகிறார். பல தடைகளை கடந்து கல்வி கற்ற சித்திரைகனி இளங்கலை பட்டப்படிப்பை முடித்து ஆசிரியர் பணிக்கு தகுதி பெற்றார். பட்டப்படிப்பை முடித்த பின் தனியார் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வந்த அவர் பின்னர் திருமணம் செய்து கொண்டார். ஆனால் அந்த இல்லற வாழ்க்கை சில ஆண்டுகள் மட்டுமே நீடித்தது. அதற்குள் 2 பெண் குழந்தைகளுக்கு தாயான நிலையில் அவருடைய கணவர் கைவிட்டு சென்றதாக கூறப்படுகிறது. ஆனாலும் மனம் தளராமல் தனது 2 மகள்களையும் சிறிய வருமானத்தில் வளர்த்து வந்தார். செயற்கை கால் பொருத்திக் கொண்டு ஆசிரியர் பணியில் ஈடுபட்டு வந்தார். ஆனால் தற்போது அந்த செயற்கை கால் முழுமையாக பழுதாகிவிட்டதால் நடக்க முடியாமல் கடும் வலியுடன் அவதிப்படுவதாக அவர் கண்ணீருடன் தெரிவிக்கிறார். இந்நிலையில் 2009ஆம் ஆண்டு முதல் மாவட்ட கலெக்டர் அலுவலகம், வட்டாட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட பல அரசு அலுவலகங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை, செயற்கை கால், வாகனம் உள்ளிட்ட நலத்திட்டங்களை பெற மனுக்கள் அளித்து வந்துள்ளார். ஆனால் இதுவரை எந்த உதவியும் அவருக்கு கிடைக்கவில்லை என்று சித்திரைகனி குற்றம் சாட்டுகிறார். செயற்கை கால் பழுதாகிவிட்டதால் 2018ஆம் ஆண்டு முதல் வெளியே செல்ல முடியாமல் வீட்டிலேயே முடங்கியிருக்கும் அவர் உடன் பிறந்தவர்கள், உறவினர்கள், கணவர் உள்ளிட்ட யாரிடமிருந்தும் ஆதரவு இல்லாத நிலையில் வாழ்ந்து வருகிறார். இந்நிலையில் வேலைவாய்ப்பு அல்லது அரசின் உதவித்தொகை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் அரசிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து சேரன் மகாதேவி வட்டாட்சியர் அலுவலக அதிகாரிகளிடம் கேட்டபோது, கடந்த 6 தேதி சித்திரைகனி அளித்து மனு அரசுக்கு பரிந்துரையுடன் அனுப்பப்பட்டுள்ளது. உரிய நிதி கிடைத்தவுடன் உதவித்தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தனர். பாஞ்சேரி கிராமத்தில் வசித்து வரேன். நான் 60% மாற்றுத்திறனாளி. நான் கலெக்டர் ஆஃபீஸு, ஸ்டாலின் முகாம் எல்லா பக்கத்து நான் ஆன்லைன்லேயும் ஊனமுற்றோருக்கான உதவித்தொகைக்கு எழுதி கொடுத்துருக்கேன், அப்ளை பண்ணியிருக்கேன். கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் எழுதி கொடுத்துருக்கேன். எல்லா பக்கமுமே எழுதி கொடுத்து எனக்கு எந்த ஒரு உதவித்தொகையும் வரல. நான் 60% மாற்றுத்திறனாளியாக இருக்கிறேன். எனக்கு எந்த ஒரு வேலைக்கும் என்னால் போக முடியலை. நான் பிஎட் படிச்சிருக்கிறேன். நிறைய இடத்துல நான் வேலைக்கு எல்லா பக்கமும் ட்ரை பண்ணேன். எந்த ஒரு சின்ன வேலை கூட எனக்கு கிடைக்கல. அங்கன்வாடி எல்லா பக்கம் அங்கன்வாடி, ரேஷன் கடை, சின்ன சின்ன இதுக்கு கூட நான் அப்ளை பண்ணேன். எனக்கு எந்த ஒரு இதுவும் கிடைக்கல. இப்போ எந்த ஒரு வாழ்கிறதுக்கு எந்த ஒரு வாழ்வாதாரமும் எனக்கு இல்லை. வேலைக்கும் போக முடியல. எனக்கு மாற்றுத்திறனாளிக்கான உதவித்தொகை கிடைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். 2 பெண் குழந்தைங்க வச்சுருக்கிறேன். எந்த ஒரு பாதுகாப்பும் எங்களுக்கு இல்லை. 2 பெண் குழந்தைங்களை வச்சுட்டு தனியாக தான் கஷ்டப்பட்டுட்ருக்கிறேன். எந்த ஒரு சொந்தமும் எனக்கு சப்போர்ட்டு கிடையாது. தனியாக தான் இருக்கிறேன். பிள்ளைங்களை வச்சுட்டு தனியாக இருக்கேன். எந்த ஒரு வாழ்வாதாரமும் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன். குடிசை வீட்டில் தான் வாழ்ந்துட்டுருக்கேன். எனக்கு இந்த மாற்றுத்திறனாளியான உதவித்தொகை கிடைச்சா ரொம்ப உதவியாக இருக்கும். பிஎட் படிச்சிருக்கிறேன். ஊனமுற்றோருக்கான இருசக்கர வாகனத்துக்கும் நான் எழுதி கொடுத்துருந்தேன். எனக்கு அதுவும் எதுவும் கிடைக்கல. எந்த ஒரு கவர்மெண்ட் சலுகையும் எனக்கு கிடைக்கல. என்னுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றும்படி இந்த தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.